அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த காந்திகிராம் 2022 23க்கான அந்த இயருக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்ன ப்ராசஸ், என்ன கோர்ஸ் எலிஜிபிலிட்டி, என்ன மாதிரி கம்ப்ளீட் விஷயம்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் இதை எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ப்ளஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஆடியோவை கேளுங்க. ஏன்னா இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை ஒன்ஸை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறது கஷ்டம். எரர் வராமல் ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் பொறுமையாக பாருங்கள். இது வெப்சைட், இதுதான் அட்ரஸ்ஸு. இப்போ நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கியூட்டு யூஜி கோர்ஸஸுக்கான 2022 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம டைரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஃபார் பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் டிப்ளமோ கோர்சஸ்ஸு, பிஜி ப்ரோக்ராம்ஸ், இது தான் இப்போ டைரெக்டாக நம்ம ஜாயின் பண்ண முடியும். அந்த +2 மார்க்கை வச்சு ப்ளஸ் அதுக்கடுத்து பேச்சுலர் டிகிரி வச்சு. ஸோ நான் ஜஸ்ட்டு அட்மிஷன் 2022 அந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த மெனுவை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஸ்டம் ஓப்பன் ஆகுது. இதை பற்றி நான் டீட்டெயில் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக ஒவ்வொன்றுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்லாம் கூட, அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போக வேண்டியது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த லாகின் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு போங்க. இந்த நியூ ரெஜிஸ்டர் இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமேல் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், இது இனிமேல் தான் பதிவே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஒரு நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இனிஷியல் உங்கள் இனிஷியலு, நேம் இன் பிளாக் டெக்ஸ்ட் உங்களோட பேர் போடுங்க. டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 10th மார்க் ஷீட்டை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எப்படி இருக்குது, எப்படி அவங்க டேட் ஆஃப் பர்த்து இருக்குது, ரொம்ப முக்கியம். அடுத்து இமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பரு, என்ன குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு ஒரு குரூப்புக்கு தான். ஸோ எந்த குரூப்பு என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு கிளிக் டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு வந்து சேரும். ரைட்டா? இப்போ நாம் பார்க்க போகிறது அதுலேயே கண்டினியூட்டியாக. ஓகே, ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்? இந்த மெனுவை பாருங்களேன், ஹவு டு ஃபில் அப் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஃபைல் மீன்ஸ் அதனுடைய ஃபார்மேட்டு, ஒரு ஒரிஜினல் ஃபைல் எப்படி இருக்கும், என்னென்ன இன்புட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் முழுசாக ஓப்பன் ஆகும். இந்த டீட்டெயிலில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் முன்னாடி பார்த்த மாதிரி தான் இது. இதோட லாகின் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே போகணும். இந்த இடம் தான் முக்கியம். எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருங்க பாருங்கள். ஆன்லைன் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் இன் த டீட்டெயில்ஸ். இதை தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண வேண்டியது. ஒன்ஸ் லாகின் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை பாருங்கள். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோ, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன், பட் நீங்கள் ஸ்லோவாக மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணணும். இந்த பெயரை கடவுச்சொல்லை, அதான் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தோடனே நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். என்னென்ன இருக்குது, கோர்சஸ் நேம் இருக்கு இல்லையா, லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள் இன் யூஜி, பேச்சுலர் வொகேஷனல், டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தடவை படித்து பாருங்கள். இந்த நேம் கரெக்டாக இருக்கணும், அப்ளிகேஷன் நேம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அடுத்து பேமெண்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள் இருக்கா. உங்கள் நேஷனாலிட்டி என்ன, அந்த கேட்டகரி கேஸ்ட் கேட்டகரி என்ன, பூரா ஒரு இயர் ஆஃப் பாஸிங்கு, இந்த தான் நேஷ்னாலிட்டி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஹையர் சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஹையர் சென்டர் இயர் ஆஃப் பாஸிங்கு, இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது என்ன டீட்டெயில் கேட்குதோ அத்தனையும் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து என்ன ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸு, எப்படி இருக்கும், விவரம் என்ன, ஃபீஸ் என்ன டீட்டெயிலு, இதெல்லாம் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸு. ஸோ மொத்தம் 36 பக்கம் இருக்குது. ஒரு பெரிய செஷனு. நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி சிம்பிளாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்பா பேர், அம்மா பேர், வருமானம் இருக்குது, ரிலீஜியன், கேஸ்ட், இது எல்லாமே அதிலே இருக்குதா, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருக்குது முக்கியமாக சிறப்பு வகைன்னா டிசபிள்டு கேட்டகரியா, வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல், ஸ்போர்ட்ஸு. ஸோ இந்த கேட்டகரியெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ப்ளட் குரூப்பு முதற்கொண்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனில்
அடுத்து அகாடமிக் டீட்டெயில்ஸ்னு பார்க்குறப்ப கல்வி தகுதிகள் அதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். என்னென்ன கேட்டிருக்கு, 10th 11th எல்லாம் என்ன கேட்டிருக்கோ, என்ன டீட்டெயில் கேட்டிருக்கோ அதுக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த இடம்னு சொல்லியிருக்கு, இடத்த பாருங்கள், ஸ்டேட்டு. இந்த ஹையர் செகண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. பயிற்று மொழி அதுவும் பாருங்கள், அந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா, தமிழ் மீடியம் படிச்சிங்களா, கரெக்டாக சொல்லுங்கள் அதற்கு. அடுத்து அந்த போர்டு, நேம் போர்டு, அடுத்து மார்க் ஷீட்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா ஃபுல்லாக பண்ணிங்கன்னா தெரியும். ஃபார் பிஜி கோர்சஸுக்கு இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அகாடமிக் டீட்டெயில்ஸ்னு, அதை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அதான் முக்கியம் இருக்குது. மிஸ்டேக் வராமல் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ், கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயம் ரிப்ளை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். ஸோ அந்த பேமெண்ட் டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க, எப்படி பே பண்ணுறது. ஆன்லைன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் அக்கௌண்ட்டு அதெல்லாம் பண்ணலாம். யாருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபீஸ் ரெசிப்ட் வரும், இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இந்த பாருங்க பேமெண்ட் ஸ்டேட்டஸு, இது ரொம்ப முக்கியமான தகவல் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அது சொல்லும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சப்மிட்டட் அப்படின்னு இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸை செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஈஸியாக இருக்கும். பிஃபோர் சப்மிட் இது தான் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ. ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. எத்தனை ப்ரோக்ராம், அவங்க 2 ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில் தெரிஞ்சுங்க. ஒரு நேம் என்ன டீட்டெயில் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த லாஸ்ட்டில் அது வரும் சப்மிட் பட்டனை. நான் டைரெக்டாக லாஸ்ட்டில் போகிறேன். நீங்களாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் போங்க. ஸோ 38 இதுதான் அப்ளிகேஷனுடைய மெயின் பேஜு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் நம்ம திரும்பவும் நான் சொல்கிறது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.